கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நம் நடுவில் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிற அருமையான தங்கச்சி பிருந்தா ஜெஸ்தாஸ உங்கள் மத்தியில் அறிமுகப்படுத்துறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிருந்தா தேசங்கள பக்கத்துல இருந்து சொந்த ஊரை கொண்டவங்க. அந்த இடத்துல பணி நிமித்தமா குடும்பத்துமாக வசிப்பதற்கு அங்க இருக்கிறாங்க. முதல் முறையில நாங்க அவங்கள சந்திப்பதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த பள்ளத்தூர் இந்த அருமையான குடும்பம் ஊழியத்தின் பாதையில அறிமுகமாவதற்கு காரணம் ஒண்ணு உண்டுன்னா, என்னுடைய சகோதரன் அந்த பள்ளத்தூர்ல இந்தியன் பேங்க்ல மேனேஜரா பணிபுரிஞ்சாங்க. பள்ளத்தூர்ல சர்ச் உண்டு. அதுல ஒரு 4 பேர் முதல் தடவையா நான் அந்த சர்ச்சில் நிற்கும் போது நின்னாங்க. ஆண்டவருடைய கிருபையில இந்த அருமையான குடும்பம் அன்றைக்கு எங்களோடு தொடர்பு கொண்டாங்க. அதிலிருந்து தொடர்ந்து இந்த பகுதியில ஊழியங்களை செய்வதற்கு கர்த்தர் பயன்படுத்தி வருகிறார். பள்ளத்தூர் ஸ்கூல் கேம்பஸ் ஒன்று உண்டு. அதுல சர்ச்சில் சுத்தி அந்த கேம்பஸ்ல அழகான பிரைமரி ஸ்கூல் ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த பிரைமரி ஸ்கூல்ல அருமையான தங்கச்சி பிருந்தா வந்து பிரின்சிபலா செயலாற்றி கொண்டிருக்கிறாங்க. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த இடத்துல போய் ஊழியத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது, இந்த ஸ்கூல்ல 193 பிள்ளைகள் படிக்கிறாங்க. ஆனா ஒரு பிள்ளை கூட ஆண்டவரை அறிந்த பிள்ளை கிடையாது. குடும்பமும் ஆண்டவரை அறியாத ஒரு சூழ்நிலையில தான் ஊழியங்களை செய்வதற்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறான்னு இவங்க சொல்லல, எல்ஐசில வேலை பார்க்கின்ற ஒரு சகோதரர் சொன்னாங்க. அப்படி ஒரு கடினமான இடத்துல விசேஷமா பிருந்தாவுக்காக அவருடைய கணவருக்காக அவங்க செய்கிற ஊழியத்துக்காக நாம ஜெபிப்போம். ஒரு இருண்ட பிரதேசம், வைராக்கியமான பகுதியில அது இருண்டு போய் இருந்த இடத்த இன்னைக்கு இந்த பிள்ளைகள் மூலமா கோட்டையூர் பள்ளத்தூர் பகுதியில ஆண்டவர் இவர்களை பயன்படுத்தி ஒரு பெரிய மனம் மாறுதலை மறுமலர்ச்சியை ஏற்படுத்துறார். இந்த பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஸ்கூல் உண்டாக்குனது அவங்க தான். இவங்களே ஃபண்ட் ரைஸ் பண்ணி இன்னைக்கு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த பள்ளத்தூர் ஸ்கூல் கேம்பஸை உருவாக்கி தேவ கிருபையில நடத்துறாங்க. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த பிள்ளைகளை கொண்டு ஒரு பெரிய மாறுதலை இந்த பகுதியில தர நாம ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை நிச்சயமா செய்வார் என்பதுல சந்தேகம் இல்லை. ஆண்டவர் இந்த அருமையான பிள்ளைகளை பயன்படுத்தி இந்த நாள்ல ஊழியத்தின் பாதையில எடுத்து வேப்படுத்துவதோடு மாத்திரமல்ல, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கும் ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். இந்த நாள்ல தங்கச்சி நம்ம நடுவுல இருப்பது மிகுந்த சந்தோஷமான ஒரு காரியம். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைய நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள சகோதரி பிருந்தாவை அன்போடு அழைக்கிறேன். குடும்ப தரிசன மிஷினரி கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால எபேசியர் 2:8 கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது தேவனுடைய ஈவு, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்ற வசனத்தின்படி கர்த்தருடைய கிருபையில என் வாழ்க்கையை ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா கிருபையினால என்னை ரட்சித்தாரு. ஒரு கர்த்தருடைய கிருபையில வாலிபன் நாட்கள்ல ரட்சித்த பொழுது எங்க குடும்பத்துல சொல்லுவாங்க, உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கா ஜெபம் பண்ணணும்னு சொல்லும் பொழுது நானும் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், உமக்கு சுத்தமான ஒரு நல்ல துணையை தாங்க சப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்வேன் கேட்பேன். அப்படி கேட்கும் பொழுது கர்த்தருடைய கிருபையினால வசனத்தின்படி எனக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை ஆண்டவர் தந்தாரு, நல்ல ஒரு மனவளனை தந்தாரு, எங்க ஆண்டவரை தந்தாரு. கர்த்தருடைய கிருபையால அடுத்து ஒரு பையனை தந்திருக்கிறாரு. கர்த்தருடைய கிருபையால நாங்க இந்த பள்ளத்தூர் பகுதியில சாட்சியாக ஆண்டவங்களை வச்சிருக்கிறாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய கிருபையினால எபேசியர் 2:3 என்ன சொல்லி இருக்குதுன்னா, அவர்களுக்குள்ள நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து
நமது மாம்சமும் மனசும் விரும்பினைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினையின் பிள்ளைகளா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எபேசியர் 2:3 பவுல் சொல்றாரு. அதே போலதான் நம்மளும் இருந்து ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிருக்காரு, எங்களை ரட்சித்திருக்கிறாரு. இதே போல இந்த பள்ளத்தூர் பகுதியில வந்து அநேக விக்கிரகம் நிறைந்த ஏரியா. அந்த விக்கிரகம் நிறைந்த ஏரியாவுல தேவனும் அடுத்த வசனத்துல என்ன இருக்குன்னா, இந்த எபேசியர் 2:4 தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்புனால, சுவாபத்தினால அந்த ஜனங்கள் என்ன விட்டு இருக்கிறாங்கன்னா, மாம்ச இச்சையின்படி நிறைய நடக்கிறாங்க. மாம்சம் மனசு விரும்பினர்களை தான் செய்யறாங்க. சுவாபத்தினால மற்றவர்கள கோபாக்கினின் பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ஆனா இந்த பள்ளத்தூர் பகுதியில எங்களை அடிமை குடும்பத்தை கொண்டு வந்தது ஒரு நோக்கம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நாங்க ஒரு வீட்டுல ஒரு வாடகை வீட்டுல முதல்ல இருந்தோம். அப்போ என்னன்னா, ஒரு ருக்கு என்கிற ஒரு சகோதரி எங்கிட்ட வந்து பேசுவாங்க. நல்லா பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா அன்பா இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் பற்றி சொல்லும் பொழுது அவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க வந்து சூரிய நமஸ்காரம், அவங்களோட பெற்றோர்லாம் சூரிய நமஸ்காரத்தை தான் என்ன செய்வாங்க, தெய்வமாக வழிபடுவாங்க. காலைல எழுந்த உடனே சூரிய நமஸ்காரம் தான் பண்ணுவாங்க. அப்படி இருந்த அந்த குடும்பத்துல கிறிஸ்துமஸ்க்கு நாங்க கேக் கொண்டு கொடுத்தானா, வேண்டாம் நாங்க மாலை போட்டிருக்கோம் வேண்டான்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க, அனுப்பி விட்டுட்டாங்க. அடுத்து என்னன்னா, அவங்க அம்மா என்ன என்கிட்ட பேசாத, பிருந்தாகிட்ட நீ பேசுனா அவ உடனே பிரெயின் வாஷ் பண்ணிடுவா, அதனால அவகிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர்லாம் சொல்லுவாங்க. அவங்க அம்மா எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மத்தியில எங்க வீட்டுல ஒரு வசனம், நீ தேடும் நிம்மதி இயேசு உனக்கு தருகிறார். அந்த வசனம் வந்து முன்னுக்கு போட்டிருந்தோம். அந்த வசனம் அந்த மகளை என்ன செஞ்சிருக்கு, தொட்டு இருக்குது. தொட்ட பிறகு ஆனா அவங்க சோகத்தினால மற்ற கோபாக்கின பிள்ளைகளா தான் இருக்கிறாங்க. விக்கிரகத்தில் நிறைந்த சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த நேரத்துல அந்த வசனம் அவங்கள தொட்டு இருக்குது. தொட்ட பிறகு அவங்க பிறகு என்கிட்ட கொஞ்சம் அப்படியே நாம ஆர்டர் பற்றி அவங்களுக்கு சொல்லும் பொழுது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கேட்பாங்க. அப்படியே கேட்டுட்டே இருந்து பிறகு அப்படியே ஆண்டவர் பற்றி அறிய ஆரம்பிச்சாங்க. கர்த்தருடைய கிருபையில பிறகு ஆண்டவர் சொந்த ரட்சகராக அந்த அந்த சகோதரியை ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்ட பிறகு அப்படி ஒரு 10 வருஷம் அப்படியே என்கிட்ட தொடர்புல இருந்துட்டு தான் இருந்தாங்க. அடுத்து என்னன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில வந்து போராட்டங்கள் பயங்கரமா வந்துச்சு. வந்த உடனே என்கிட்ட பைபிள திருப்பி தந்துட்டு, "அக்கா உங்ககிட்ட இருக்கட்டும். நான் வந்து நான் ஆண்டவர பற்றி எனக்கு இன்னும் எங்க வீட்ல விடுதலை ஆன பிறகு நான் வந்து என்ன செய்றேன்னா, அந்த பைபிள வாங்கிட்டு போறேன்னு" சொல்லிட்டு என்கிட்ட தந்துட்டாங்க. ஆனா இந்த பைபிள யாருக்கும் நீங்க குடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, தந்துட்டாங்க. நாங்க புது வீடு கட்டி இங்க வந்துட்டோம். பள்ளத்துல இன்னொரு இடத்துல வந்துட்டோம். ஆனா அந்த சகோதரி அங்க இருந்துகிட்டு என்ன செய்வாங்கன்னா, என்கிட்ட ஃபோன்ல கான்டாக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனாலும் அந்த குடும்பத்துல அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர பற்றி சொல்லிட்டு இருந்தா. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபையினால அந்த மகளுக்கு குடும்பத்தார் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இனி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கன்னு தெரிஞ்ச உடனே, அவங்க குடும்பத்துல எல்லாரும் வழக்குமார் அவங்க அம்மா முதற்கொண்டு வழக்குமாரத்த எடுத்து அடிச்சிருக்கிறாங்க. அடித்து அவங்கள ரொம்ப பாடுபடுத்தியிருக்கிறாங்க. ரொம்ப வேதனையோட வந்து என்கிட்ட சொன்னாங்க. "சரி நான் ஜெபம் பண்றேன்மா, நீங்க கலங்காதீங்க. இயேசு நம்மோடு கூட உயிருள்ள தெய்வமா இருக்கிறாரு." அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன், அவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி இது பண்ணோம். இப்போ கர்த்தருடைய கிருபையால அப்படியே ஒரு 2, 3, 4, 5 வருஷம் அப்படி போயிட்டு இருந்துச்சு. அந்த சகோதரியுடைய கணவர் இறந்துட்டாரு. ஆனா கர்த்தருடைய கிருபையினால இறந்த இறந்த பிறகு ஆனா அவங்களும் சொல்லுவாங்க, "என் கணவர் ரட்சிக்கப்படணும். எப்படியாவது என் கணவர் ரட்சிக்கப்படணும். சுவிசேஷம் சொல்லுங்கக்கா" அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நான் சரி ஜெபம் பண்றேன், அவங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா கர்த்தருடைய கிருபையில அவர் வந்து மரித்து போயிட்டாரு. ஆனா அவங்களுடைய அம்மா, அவங்களுடைய மகன், மூத்த மகனும் என்ன செஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு 2 பிள்ளைகளு. அதுல மூத்த மகனும் அவங்க அம்மாவும் இந்த சகோதரியும் என்ன செஞ்சுட்டாங்க, ஆண்டவர சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்கிற ஆண்டவர் கிருபை செஞ்சாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால அதான் எபேசியர் 2:4 என்ன வசனம் எப்படி இருக்குன்னா, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்புனால அப்படியே அன்பு வசனம் இருக்குது. அடுத்த வசனம் அப்படின்னா, அக்கிரமங்கள் மரித்தவர்களா இந்த நம்ம என்ன செஞ்சாரா, கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார்ன்னு இருக்குது. அப்போ தேவனை என்ன செஞ்சிருக்காரு, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வம் என்ன செஞ்சாருன்னா, அந்த அக்கிரமங்கள் மரித்த நம்ம அந்த சகோதரியையும் என்ன செஞ்சுட்டாரு, கிறிஸ்துவுடனே கூட என்ன செஞ்சுட்டாரு, உயிர்ப்பிச்சிட்டாரு. இப்ப அவங்க சாட்சியாக
நம்மளை விட அவங்க ரொம்ப ஃபெய்த்தா இருக்கிறாங்க. யார பார்த்தாலும் ரோட்ல பார்த்தாலும் மனம் திரும்புங்க. அப்ப நம்ம பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும்னு சொல்லிட்டு சுவிசேஷம் சொல்லக்கூடிய மகளாக வேலை ஸ்தலத்துல அந்த மகள் என்ன செய்யறாங்கன்னா சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அம்மா, நான் பிருந்தா உன்னை இப்படிலாம் பேசினேன், ஆனா இப்போ இங்க நானே அந்த ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டிருக்கேன்னு சொல்லிட்டு, அது உனக்காக நான் போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா, எந்த நேரம்லாம் உன்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, நீ அன்னைக்கு எங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லட்டுன்னு நாங்க இப்படி வந்திருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அவங்க சாட்சி சொல்றாங்க. கர்த்தருடைய பெரிதான ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. இன்னும் ஆண்டவர் அதான் சொல்றாருல்ல, தேவன் நம்ம மேல என்ன செஞ்சிருக்காரு, இரக்கம் வச்சு அன்பு கூர்ந்ததுனாலதான் நம்முடைய ஆவிக்குரிய கண் திறக்கப்படும் பொழுது தகுதியில்லாத நம்ம மேலயும் அந்த மற்ற மக்கள் மேலயும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, இறக்கம் வச்சு ஆவிக்குரிய கண்ணை என்ன செய்யறாரு, திறக்க வைக்கிறாரு. பள்ளத்தூர் அந்த ஒரு ஸ்கூல்ல ஹெட் மிஸ்ஸஸா இருக்க ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்கிறாரு. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நாங்க அந்த டீச்சர்ஸ் எல்லாரும் நாங்க என்ன செய்வோம்னா, மார்னிங் 9:00 என்ன செய்யறோம்னா, ஒரு 15 மினிட்ஸ் நாங்க பிரேயர் பண்ணுவோம். பிரேயர் பண்ணிட்டு தான் நாங்க கிளாஸ்க்குள்ளே போவோம். அப்போ அப்படி கூடி ஜெபிக்கும் பொழுது, அப்படி நம்ம கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி ஒவ்வொரு டீச்சர்ஸும் என்ன செய்வாங்கன்னா, ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறாரு. அப்போ அது அவங்க ஆர்சி பேசிஸ்ல ஒரு சிஸ்டர் ஒரு மிஸ் இருக்கிறாங்க. மற்றெல்லாம் அந்த புறஜாதி மக்கள் டீச்சர்ஸ் தான். அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அன்றே எங்களை இந்த இடத்துல கூட்டி சேர்த்தது உங்க கிருபைதான்ப்பா. நாங்க உண்மை பற்றி அறியாம நாங்க வெளியே இருக்கும்பொழுது எங்களுக்கு நிம்மதி இல்லை. ஆனா உங்க சமூகத்துல வரும்பொழுது எங்களுக்கு பேரான் ஒரு ஆனந்தமா இருக்குதப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ஜெபத்திலேயே அவங்க சொல்றாங்க. அப்படியா கிறிஸ்துவ பிள்ளைகள் கூட ஜெபிக்க தெரியல. ஆனா அந்த ஒரு புறஜாதியில அந்த பிள்ளை டீச்சர்ஸ் ஒவ்வொருவரும் என்ன செய்வாங்கன்னா, மார்னிங் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருவர் ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு டீச்சர்ஸும் தங்களை அர்ப்பணித்து தங்களுடைய பாவத்தை அறிக்கிட்டு அவங்கள என்ன செய்யறாங்கன்னா ஜெபிக்கிறாங்க. இது கர்த்தருடைய பெரிய 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 கிருபைதான். ஏன்னா இது அவ்வளவு விக்கிரக நிறைந்த ஏரியா. ஆனாலும் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அவங்களுடைய குடும்பத்தை விட்டு என்ன செஞ்சிருக்கிறாரு, தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி அதான் ஒவ்வொரு டீச்சர்ஸ் உடைய ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டதுனால அவங்க கிளாஸுக்குள்ள போகும்பொழுது சின்ன பிள்ளைகள் இந்த எல்கேஜி டு 5th ஸ்டாண்டர்ட் வரை இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாம் எங்க அப்பா ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பிள்ளைகள்கிட்ட டீச்சர்ஸ்கிட்ட எங்க எங்க அப்பா இப்படி குடிக்கிறாங்க, எங்க அப்பா இப்படி செய்யறாங்க அப்படின்லாம் சொல்லும் பொழுது இந்த டீச்சர்ஸ் இப்ப என்ன செய்யறாங்கன்னா அவங்க சுவிசேஷம் சொல்றாங்க. ஏசு நல்லவர், ஏசப்பாட்ட போய் ஜெபம் பண்ணும் பொழுது ஏசப்பா என்ன செய்வாருன்னா நம்ம ஜெபத்தை கேட்டு நம்மளுக்கு அற்புதங்களை செய்வாரு. அதனால உங்க அப்பா அந்த குடிப்பழக்கத்துல இருந்து மாற்றுவாரு, நீ எசப்பட்ட ஜெபம் பண்ணுன்னு சொல்லி என்ன செய்யறாப்புல அந்த டீச்சர்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆண்டவரை பற்றி என்ன செய்யறாங்க, சுவிசேஷம் சொல்ல கிருபை செஞ்சிருக்கிறாரு. இப்படி நிறைய சாட்சிகள் அன்றைய அந்த இடத்துல எழுப்பி தர்றாரு. இப்ப கர்த்தருடைய கிருபையில பிரேஸ் எல்லாம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ண ஆண்டு கிருபை செஞ்சாரு. வெனஸ்டே ஒவ்வொரு வாரமும் வெனஸ்டே ஒரு 3:30க்கு ஸ்கூல் முடிஞ்ச உடனே நாங்க 3:30க்கு நாங்க பிரேசல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சபை மக்களும் வருவாங்க, டீச்சர்ஸும் கூடி ப்ரேயர் பண்ணுவோம். ஆனா நான் போறதுக்கு முன்னாலே அந்த டீச்சர்ஸ் எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா அசம்பிள் ஆயிடுறாங்க. அவ்வளவு ஒரு தாகத்தோடு ஆண்டு மேல எசப்பா நீங்க இல்லாட்ட எங்க வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை எசப்பான்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கண்ணீரோடு ஜெபிக்க வர்றாங்க. அதே மாதிரி அவங்க அந்த ஹிந்து பாரம்பரிய இதுக்கெல்லாம் போகாத அளவுக்கு அவங்க என்ன செய்யறாங்க, அந்த சமூகத்துல ஓடி வர்றாங்க, காத்திருக்கிறாங்க. இது அதே மாதிரி பிரேசலுக்கு வருவாங்க, ஃபாஸ்டிங் பிரேயருக்குனாலும் வாஞ்சியோட வர்றாங்க, ஃபாஸ்டிங் பிரேயருக்கும் வாஞ்சியோட வர்றாங்க. இது கர்த்தருடைய ஈவு. இது மனுஷனுடைய வார்த்தையினால் அல்ல, தேவாதி தேவன் அவங்களுடைய ஆவிக்குரிய கண்ணை திறந்ததுனால என்ன செஞ்சாரு, அவங்க மேல இரக்கம் வைத்ததுனால, அவங்க மேல அன்பு கூர்ந்ததுனால அவங்க ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவங்களெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நேத்தோட ஒரு சாட்சியம் எனக்கு ரொம்ப ஒரு மனசுல தொட்டுச்சு. அப்படின்னா கேட்டு எப்படின்னா 5th ஸ்டாண்டர்ட் பிள்ளை அவ கர்த்தருடைய கிருபையில நல்லா இருப்பா. அவங்க பெற்றோர் அவளை பற்றி எப்பவும் கம்ப்ளைண்ட், ஆனா அந்த பிள்ளைக்கு அவ்வளவு ஞாபக சக்தி இல்ல. ஆனா பெற்றோர் எப்பவும் அவளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இவ ரொம்ப எங்களை குடும்பத்துல பாடுபடுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவளை சொல்லுவா. அப்ப நாங்க சொல்லுவோம், அவங்க ஸ்கூல்ல நல்ல பிள்ளையா இருக்க, நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளையா, கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளையா இருக்கிறா. ஆனா படிக்கதான் அவளுக்கு ஞாபக சக்தி இல்ல வழியா நல்ல பிள்ளையா இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னோம். அப்படி சொல்லுவேன், நான் சொல்வேன். அப்ப அந்த பிள்ளை இந்த தடவை அந்த மார்க் எப்படின்னா 25க்கு மிட்டம் டெஸ்ட்ல 25க்கு 24 மார்க் வாங்கியிருக்கிறா. உடனே அப்ப நான் சொன்னேன், என்னம்மா நீ 2 சப்ஜெக்ட்லாம் அந்த பிள்ளை எக்ஸாம்ல தனியா தான் இருந்தா, எப்படிம்மா மார்க் வாங்கினம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட கேட்டேன். உடனே அவ சொல்றா,
நீங்க சொன்னீங்களே மிஸ், நீங்க ஜெபம் பண்ணணும்னு சொன்னீங்களா? அதே போல நான் என்ன செஞ்சேன், நான் எசப்பாட்ட பிரேயர் பண்ணுனேன். எசப்பா எனக்கு மார்க் வாங்க கிருபை செஞ்சான்னு சொன்னோனே எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஷாக் ஆயிடுச்சு. இந்த புள்ள வாயிலிருந்து இந்த கிருபையுள்ள வார்த்தை வரும்னு சொல்லி எதிர்பார்க்கல. ஆனாலும் ஆண்டவர் அந்த வார்த்தைய அந்த நாள் சொல்ல செய்த 2 நாளைக்கு முன்னே இந்த சாட்சிய நான் கேட்டு கிருபை செஞ்சாரு. அதே போல ஏற்கனவே இந்த ஒரு 20 இயர்ஸ்க்கு முன் அதான் அந்த முன்னுக்கு படித்த பிள்ளை அப்ப ஸ்டார்டிங் நான் வந்த புதுசுல ஆண்டவரை பற்றி சுவிசேஷம் சொன்ன புள்ள அந்த ரட்சிக்கப்பட்டு அவளுடைய வாழ்க்கையிலயும் எப்படின்னா மேரேஜ் ஆயிருக்குது. அந்த பொண்ணு என்னன்னா பிரிஞ்சிருப்பாங்க போல. அவளும் நைஸா அம்மா அப்பாவுக்கு தெரியாம ஸ்கூலுக்கு ஓடி சர்ச்சுக்கு ஓடி ஸ்கூலுக்கு வந்துவா. மிஸ் எனக்காக பிரேயர் பண்ணுங்க மிஸ். நானும் என் கணவர் சேர்ந்து வாழணும் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். ஆனாலும் அந்த பிள்ளைக்காக அந்த லெஷர் பீரியட்ல போய் சர்ச்சில் போய் அந்த பிள்ளைக்காக நான் ஜோமிட்டு ஒரு 10 நிமிஷம் ஜோமிட்டு அந்த பிள்ளைய அனுப்புவேன். வாரத்துக்கு ஒரு நாள் நான் பிளவுஸ் தைக்க கொடுக்க போறேன், நான் கடைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன செய்யறான்னா அம்மா அப்பாவுக்கு தெரியாம இங்க வந்து சர்ச்சில் வந்து பிரேயர் பண்ணிட்டு அப்படி போற ஆண்டர் கிருபை செய்யறாரு. இப்படி அநேக சாட்சிகளை கர்த்தருடைய கிருபையால அன்று எழுப்பி தந்து கொண்டிருக்கிறாரு இந்த பகுதியில. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நம்ம அதே போல எபேசியர் முதல்ல என்ன பார்க்கணும்னா தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் எபேசியர் 2:4 இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்ததுனாலதான் நம்மள என்ன செஞ்சிருக்காரு தெரிந்து கொண்டிருக்கிறாரு. இந்த பகுதியில ஜனங்களையும் அன்றைய செஞ்சுட்டு கொண்டிருக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அடுத்தது எப்படின்னா எபேசியர் 1:7 எப்படி இருக்குதுன்னா அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்கு நமக்கு உண்டாயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் இருக்குது. இது எப்படின்னா கிருபையின் ஐஸ்வர்யம். கிருபையின் ஐஸ்வர்யத்தை நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறது அவருடைய ரத்தத்தினால நம்முடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக அக்கிரமங்களுக்காக அவர் என்ன செஞ்சார் கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. இந்த கிருபையின் ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யத்தையும் ஆண்டு நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு அவருடைய ரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பை என்ன செஞ்சிருக்காரு நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காரு தந்திருக்கிறாரு. அது மாதிரி ஏசாயா 53:4 என்ன சொல்றாருன்னா நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலயும் குடும்ப வாழ்க்கையிலும் நிறைய பாடுகள் இருக்குது. ஆனா நம்ம ஆண்டவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினால் ரத்தத்தினால மீட்கப்பட்டதுனால நம்முடைய பாடுகளை என்ன செஞ்சுட்டாரா ஏற்றுக்கொண்டாரா. நம்முடைய துக்கங்களை என்ன செஞ்சுட்டாரு சுமந்துட்டாரு. அது மாதிரி மத்தேயு 8:17 என்ன சொல்லுதானா அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தாருன்னு சொல்லி இருக்குது. அதே மாதிரி கலாத்தியர் 3:13 மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்கா என்ன செஞ்சாரா சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்ம நீங்களாக்கி மீட்டு கொண்டாருன்னு இருக்குது. இப்படி நம்முடைய பாடுகளை துக்கங்களை பலவீனங்களை நோய்களை அடுத்தது சாபங்களை தரித்திரங்களை எல்லாவற்றையும் என்ன செஞ்சுட்டாரு சிலுவையில சுமந்துட்டாரு. சுமந்து அந்த ரத்தம் வந்து என்ன செய்யுது நம்மள பாவமன்னிப்பாய் மீட்பை நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டு தந்துட்டாரு. பாவமன்னிப்பாய் மீட்பை என்ன செஞ்சுட்டாரு தந்திருக்கிறாரு. அடுத்து நான் சொல்லி இருக்குது எபிரேயர் 9:22 ரத்த சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்று சொல்லி இருக்குது. அதனால நம்முடைய எல்லாருடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக அவர் என்ன செஞ்சுட்டாரு கல்வாரி சிலுவையில ரத்த சிந்தி அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு தந்திருக்கிறாரு. அடுத்து என்ன அப்படின்னா எபேசியர் 1:18-19 எப்படின்னா பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தாம் கிறிஸ்துவை தேவன் அதான் தாம்னா கிறிஸ்துவை தேவன் வந்து கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சொத்தத்தின் வல்லமின் படியே அப்படின்னு இருக்குது. அப்ப தேவன் அந்த இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோட வந்தது என்னன்னா அது மகிமையின் ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு நம்மளுக்கு தந்திருக்கிறாரு. அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு வந்த அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் நம்முடைய வாழ்க்கையில தந்தது. ஃபர்ஸ்ட் எப்படின்னா கிருபையின் ஐஸ்வர்யம், ஃபர்ஸ்ட் வந்து இரக்கத்தில் ஐஸ்வர்யம், 2வது கிருபையின் ஐஸ்வர்யம், 3வது மகிமையின் ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் தந்து நம்மளுக்கு என்ன செஞ்சாருன்னா இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இதுதான் நம்மளுக்கு என்னன்னா வெற்றி, நம்முடைய வாழ்க்கையில வெற்றி. நம்முடைய மரித்து போன ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் இயேசு உயிர்த்தெழுந்ததுனாலதான்
அவர் 3ஆம் நாள் உயிர் தந்ததுதான் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் வெற்றி உண்டுன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியுது, ஆணித்தரமாக நம்ம சொல்ல முடியுது. நமக்கு எந்தெந்த நம்மளுக்கு மரித்து போய் இருக்குதோ, இது முடியாது, இது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி என்னென்ன காரியத்துல சொல்றோமோ, அந்த காரியத்துல அவருடைய உயிர்த்தெழுந்த 3ஆம் நாள் உயிரோட வந்தார்ல, அந்த மகிமையின் ஐஸ்வர்யம், அந்த அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன செய்யுது, வெற்றியா நம்மளுக்கு காணப்படுது ஒவ்வொரு காரியமும். அடுத்து எப்படின்னா, இந்த ஐஸ்வர்யத்தை பெற்றிருப்பது நம்ம தேவனுடைய ஈவு. நம்ம ஒவ்வொருவரும் இந்த ஐஸ்வர்யத்தை கிருபையின் இரக்கத்தின் ஐஸ்வர்யம், கிருபையின் ஐஸ்வர்யம், அடுத்தது மகிமையின் ஐஸ்வர்யத்தை பெற்றிருக்கிறது தேவனுடைய ஈவு. ஈவு தான் நம்ம பெற்றிருக்கிறோம். அடுத்து எப்படின்னா, லூக்கா 24 அதிகாரம் 15, 16 வசனம் எப்படி இருக்குதுன்னா, தேவனுடைய ஈவை பெற்ற நாம் இப்போ நம்ம இப்போ எல்லாருமே என்ன ஐஸ்வர்யத்தை பெற்றுட்டோம். இயேசுவ அந்த கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தை நம்ம பெற்றிருக்கோம். தேவனுடைய ஈவை பெற்ற நாம் குடும்பத்தில் பிள்ளைகளிடத்துல நாம் என்ன செய்கிறோம், சூழ்நிலை நம்ம என்ன செய்கிறோம், தேவனுடைய ஈவை பெற்ற நாம குடும்பத்துல பிள்ளைகளிடத்துல வேலை ஸ்தலத்துல நாம் என்ன செய்கிறோம், அதை பற்றி நம்ம பார்க்க போறோம். லூக்கா 24 அதிகாரம் 15 வசனத்துல எப்படி இருக்குதுன்னா, இயேசு என்னன்னா, இப்ப இதுல லூக்கா 24 அதிகாரம் எல்லாருக்குமே தெரியும். அதுல இயேசு உயிரோட வந்துடுறாரு. 6ஆம் வசனத்துல உயிர் தெளிந்து வந்துடுறாரு. 15, 16ல இயேசு எம்மாவு இந்த ஊருக்கு என்ன செய்யறாரு, அந்த கிராமத்துக்கு சீஷர்களோட அவர் என்ன செய்யறாரு, பிரயாணப்பட்டு நடந்து போய் கொண்டிருக்கிறாரு. இயேசு என்ன செய்யறாரு, அந்த சீஷரோட என்ன செய்யறாரு, நடந்து போய் கொண்டிருக்கிறாரு. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இவங்க சீஷர்கள் தேவனோடு கூட சஞ்சரித்த மக்கள் தான் சீஷர்கள். ஆனாலும் இயேசு உயிரோட வந்த பிறகு அவங்களுக்கு என்ன செய்ய தெரியல, இயேசு அவரோட தான் நடந்து பேசி கூட தான் சென்று வந்து கொண்டிருக்கிறாரு. அவர்களை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் என்ன செஞ்சிருக்குது, மறைக்கப்பட்டிருக்குது. உடனே 17ஆம் வசனத்துல அவர் கேட்கிறாரு, நீங்க இயேசுதான் அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களை வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்கிறாரு. அவங்க என்ன செய்யறாங்க, இயேசுவ சிலுவையில அரைஞ்சிட்டாங்க, அவர் மரிச்சிட்டாரு, இனிமே என்னன்னு சொல்லிட்டு என்ன செய்ய போறோம்னு சொல்லி தெரியாம அவங்க என்ன செய்யறாங்க, துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து இயேசுகிட்டயே பேசிக்கொண்டே வர்றாங்க. பேசுற ஆளு இயேசுன்னு சொல்லி என்ன செய்யல, தெரியாமலே என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, பேசிட்டு வர்றாங்க. உடனே ஆனாலும் அவர் விடல, இயேசும் விடல. அவங்ககிட்ட அவரு திருப்பி என்ன கேட்க, உடனே அந்த சீஷருக்கு சொல்றாங்க 18ஆம் வசனத்துல, நீர் அறியாதபடிக்கு அந்நியரா இருக்கிறோ அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்கள் இயேசுகிட்டே சொல்றாங்க. உடனே அவரும் இயேசுவும் 19ஆம் வசனத்துல அவரும் தெரியாத மாதிரி எவைகள்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அந்த சீஷர் சொல்றாங்க, நாங்க அவர் தேவனுக்கு முன்பா ஜனங்கள் எல்லாத்துக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையிலும் தீர்க்கதரிசியா இருந்தாரு. 21ல அவர் இஸ்ரவேலர் மீட்டு ரட்சிப்பவர்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இன்று என்ன செஞ்சிட்டாரு, அவரு நடந்து அவர் மரித்துட்டாரு. ஆனாலும் அவரோட 23ஆம் வசனத்துல அவர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்றாங்க. ஆனா 24ல என்ன சொல்றாங்கன்னா, அவரையோ காணவில்லைன்னு சொல்லிட்டு இயேசு கிட்டயே என்ன செய்யறாங்க, அவங்க சம்பாஷணையே சொல்றாங்க. கூட இயேசு இருக்கிறாரு, அது அவங்களுடைய மாம்ச கண்கள் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியலை. கூடதான் இயேசுகிட்டே தான் பேசிட்டு போறாங்க. அதே போலதான் நம்ம தேவனுடைய ஈவை பெற்ற நம்ம குடும்பத்துல பிள்ளைகளிடத்துல வேலை ஸ்தலத்துல நம்ம என்ன செய்கிறோம்னா, சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள் எல்லாம் வரும் பொழுது நம்ம என்ன செஞ்சிருது, நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருது, மாம்ச கண்கள் என்ன செஞ்சிருது, மறைக்கப்பட்டிருது. இயேசுவை நம்ம ஆவிக்குரிய கண்களும் என்ன செஞ்சிருது, மறைக்கப்பட்டிருது. நம்ம இயேசுவை பார்க்க மாட்டேங்கிறோம். பார்க்காம நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம மாம்சத்துல என்னென்ன சூழ்நிலைகளை பார்த்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பேசிக்கொண்டு இருக்கிறோம். இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன சூழ்நிலைகளை பார்க்கிறோம். நம்மோடு இருக்கிறவர், உயிரோடு இருக்கிற தெய்வம்னு சொல்லிட்டு என்ன செய்யல, உணர முடியாத அளவுக்கு கண்கள் என்ன செஞ்சிருது, அந்த சீஷலுக்கு மறைக்கப்பட்டது போலதான் நம்முடைய கண்கள் என்ன செஞ்சிருது, சூழ்நிலைகளை பார்த்து மறைக்கப்பட்டு விடுகிறது. உடனே என்ன செய்யறாருன்னா 25ஆம் வசனத்துல, லூக்கா 24 அதிகாரம் 25 வசனத்துல
இயேசு அவர்களை பார்த்து சொல்றாரு எப்படின்னா, தீர்க்க தரிசனம் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதே அதே நம்மளும் அப்படியேதான் இருக்கிறோம். தீர்க்கதரிசி சொன்ன யாவையும் விசுவாசிக்க முடியாத புத்தி இல்லாத மந்த இருதயமாக நம்ம என்ன செய்யறோம் இருக்கிறோம், சூழ்நிலைகளை பார்க்கறதுனால. அதுக்கடுத்தது எப்படின்னா, லூக்கா 24 அதிகாரம் 36 வசனத்துல என்ன சொல்றாருன்னா, அவங்க சிஷ்யர்கள் கூட தான் போய் நின்னுட்டு இயேசுதாமே அவள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் சொல்றாரு. இயேசு என்ன சொல்ற சமாதானம் உயிரோட வந்த பிறகு அது நடக்குது. இது உங்களுக்கு சமாதானங்கிறாரு. அப்படி இருந்தும் அவங்களுடைய அவங்க என்ன செய்யறாங்கன்னா கலங்குறாங்க, பயப்படுறாங்க, ஏதோ ஒரு ஆவியை காண்கிறதாக என்ன செய்யறாங்க நினைக்கிறாங்க. நம்மளும் அப்படிதான். பிரச்சனை வரும்பொழுது இயேசு பயப்படாத, கலங்காத, திகையாத, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி சமாதானம்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஆண்டுடைய வார்த்தையெல்லாம் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையெல்லாம் என்ன செய்ய மாட்டேங்கிறோம் நம்ம விசுவாசிக்க முடியாத புத்தி இல்லாத மந்த இருதயமாக என்ன செஞ்சிடறோம், குடும்ப பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த சூழ்நிலைகள் வரும் பொழுது என்ன செஞ்சிடறோம் சொல்லி விடுகிறோம், கலங்கி கொண்டிருக்கிறோம். ஆனா அதே 38லயே என்னது ஏன் இயேசு அவங்களை பார்த்து சீஷர்களை பார்த்து சொல்றாரு, ஏன் கலங்குறீங்க, உங்க இருதயங்கள் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? அநேக நேரத்துல குடும்பத்திலயோ வேலை ஸ்தலத்திலோ எந்த இடங்கள்னாலும் சில காரியத்தை குறித்து நம்ம என்ன செஞ்சிரும் கலங்குறோம். எப்படி ஆகும், இது எப்படி முடியும், பண நெருக்கடியா இருக்குதே, குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, பலவீனம் இருக்குதே, எல்லாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம் கலங்குறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் பலவீனங்கள்லாம் நான் ஏற்றுக்கொண்டேன், நோயெல்லாம் சிலுவையில சுமந்துட்டேன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அதையும் நம்ம என்ன செய்ய முடியல, தீர்க்க சொன்ன அந்த வார்த்தை அவனுடைய வார்த்தை என்ன செய்யல நம்மளுக்கு என்ன ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்குது. அது இல்லாத அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிரும் பலவீனத்தை தான் நம்ம நினைச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஐயோ இப்படி இருக்குது, என்ன செய்ய எது செய்ய அப்படின்னு சொல்லிட்டு பலவீனத்தை தான் சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அடுத்து எப்படின்னா அப்படின்னு சொல்றாரு, உன் பாடுகளெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டேன், உன் துக்கத்தெல்லாம் நான் சுமந்துட்டேன்னு ஆண்டு சொல்றாரு. ஆனா அந்த பாடுகள் எல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டேன்னு தீர்க்க சொன்ன மாதிரி ஆண்ட வார்த்தையை சொல்றாரு. ஆனா நம்ம புத்தி இல்லாத மந்த இருதயம் என்ன செஞ்சிருது, பாடுகள் எல்லாம் நம்மளே தான் திருப்பி திருப்பி என்ன செஞ்சுட்டு இருக்கோம் சுமந்துகிட்டு இருக்கோம். அந்த சீஷர்கள் இயேசுகிட்ட சொன்ன மாதிரியே தான் நம்மளே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த நாட்கள்ல நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தேவனுடைய ஈவை பெற்ற நம்ம ஒவ்வொரு நாளும் அப்படிதான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம். அதனால அன்று இப்படி செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, இது எனக்கு ஆண்டு தந்த வார்த்தை. எப்படின்னா ஆண்டு எனக்கு இந்த இந்த நாள்ல நான் பேசிக் கொண்டிருக்கிறதெல்லாம் ஆண்டு எனக்கு கொடுத்த வசனம். என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாட்கள்ல ஆண்டு சமத்துல காத்திருக்கும் போது ஆண்டு எனக்கு கொடுத்த வார்த்தையை தான் இந்த நாள்ல ஆண்டுடைய வார்த்தையாக நான் உங்களுக்கு சொல்றதுக்கு ஆண்டு கிருபை செஞ்சிருக்கிறாரு. 39ஆம் வசனத்துல ஆண்டவரே வந்து சொன்ன மாதிரி ஆண்டவரே தான் சொல்றாரு, நான் தான் என்று அறியும்படி நான் தான் என்று அறியும்படி உயிரோட வந்த உடனே அவருடைய என்ன சொல்றாரு, நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சம் எலும்புகள் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்றாரு. அப்படி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவங்களுக்கு என்ன செஞ்சாராம் காண்பித்தாராம். அதே வசனம் எனக்கு ஆண்டு வெளிப்படுத்தினார் இந்த வசனத்தெல்லாம். அப்ப இதை வச்சு நான் என்ன செய்வேன், ஆண்டவரே எனக்கு அந்த ஆவியில ஜெபிக்கும் பொழுது இந்த வசனத்தை ஆண்டுடைய கைகளையும் கால்களையும் ஆண்டு நான் அதை நினைத்து என்ன செய்வேன் நான் ஜெபிப்பேன். அப்படி அடுத்து எப்படின்னா அப்படி ஜெபிக்காண்டு எனக்கும் கிருபை செஞ்சிருக்காரு, மற்றவங்களுக்கும் அந்த வசனத்தை நான் என்ன செய்வேன் சொல்லக்காண்டு எனக்கு கிருபை தந்தாரு. அடுத்து எப்படின்னா தேவனுடைய ஈவை பெற்ற நாம் குடும்பத்தில் வேலை ஸ்தலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்ம என்ன செய்யணும்னா அதுக்கு சொல்லியிருக்காரு பாருங்கன்னா 45 வசனத்துல வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய சீஷருடைய மனதை அவர் என்ன செஞ்சாராம் திறந்தாராம். அதே போல நம்முடைய மனதை ஆண்டு என்ன செஞ்சிருக்காரு திறந்திருக்கிறாரு. திருப்பி என்ன சொல்றாரு, எழுதியிருக்கிறபடி 46 வசனத்துல கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோர்லிருந்து எழுந்திருக்கும் வேண்டியதாய் இருந்தது, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினால பிரசங்கிக்கப்பட வேண்டியது, நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். இந்த வசனத்தாண்டு கொடுத்தாரு. அப்போ கிறிஸ்து பாடுபடவும் மரித்தொழிந்து எழுந்திருக்க வேண்டியதா இருந்ததுன்னு சொல்லிட்டு அவர் உயிரோட வந்த பிறகு இதை சொல்லிட்டு இருக்கிறாரு. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் பற்றி நம்ம என்ன செய்யணும்னா மக்களுக்கு என்ன செய்யணும், சுவிசேஷமாக சொல்லணும். அதே மாதிரி சொல்லணும். இதுக்கு நீங்க தான் சாட்சிகள், எல்லா இயேசுவின் நாமத்தினால நீங்க என்ன செய்யணும் பிரசங்கிக்கப்பட வேண்டியது என்று சொல்லி சொல்றாரு.
நம்ம பிளஸ் எல்லாரும் மக்களுக்கும் ஆண்டை பற்றி என்ன செய்யணும்? வேலை ஸ்தலத்துல, குடும்பத்திலையும், வேலை ஸ்தலத்திலையும், பக்கத்து வீட்டுல எல்லா இடத்துலயும் நம்ம என்ன செஞ்சு வேண்டியது? அவருடைய நாமத்தை பிரசங்கிக்க வேண்டியதா இருக்குது. இது நம்ம தான் சாட்சின்னு சொல்லி நம்மகிட்ட என்ன செய்யறாரு? இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. அதனால நம்ம எல்லாருமே என்ன செய்யணும்னா ஆண்டவர் பற்றி அவருடைய எப்படின்னா பாடுகள், அடுத்தது மூன்றாம் மரித்தோர்ந்து எழுந்ததை பற்றி நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன இருந்தாலும் சாட்சி பிரசங்கிக்க வேண்டும். சுவிசேஷத்தை பற்றி நம்ம சொல்ல வேண்டும். அடுத்தது தேவனுடைய ஈவை பெற்ற நாம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, தேவனுடைய ஈவை பெற்று நம் குடும்பத்துல எப்படி நாம் என்ன செய்கிறோம்? அடுத்தது தேவனுடைய ஈவை பெற்று நம் குடும்பத்துல வேலை ஸ்தலத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷம் அண்டு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்ப என்ன பாக்குறோம்னா, தேவனுடைய ஈவை பெற்ற நாம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? எதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? பரிசுத்த ஆவியை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். லூக்கா 24 அதிகாரம் 49 வசனத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். அப்போ என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன்னு சொல்றாரு. நீங்களும் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் அந்த உன்னதத்திலிருந்து வரும் பலனை நீங்க என்ன செய்யணும்? தரிப்பிக்கப்படும் வரைக்கும்னா எருசலேம் நகரத்துல இருங்க. அதே வசனம் நம்மளுக்கு அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 5 வசனத்துல சொல்லியிருக்கிறாரு. எப்படின்னா, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருங்கள். பிதாவினுடைய வாக்குத்தத்தை நிறைவேற நம்ம என்ன செய்யணுமா? காத்திருக்கணும்னு சொல்லி என்ன செய்யறாரு? கட்டளையிட்டாரு. என்ன பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேறணும்னா, அவர் சொல்றாரு, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினது இதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன்னு சொல்றாரு. அந்த பரிசுத்த ஆவியை என்ன செய்யறாரு? நம்மளுக்கு அனுப்புறேன், அதை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? சொல்றாரு. அப்ப அந்த பரிசுத்த ஆவி அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனத்துல, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம ஆண்டு சமூகத்துல 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம்னு சொல்லி என்ன செய்யணும்? காத்திருக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அவர் நம்மோடு என்ன செய்யறாரு? பேசுகிறாரு. நம்ம எல்லாம் ஒவ்வொரு காரியத்திலயும் சூழ்நிலைகள் பயங்கரமா வரும் பொழுது கூட என்ன செய்யறாரு? நம்மோட பேசுறாரு. ஆவியானுடைய சமூகத்தை நம்ம காத்திருக்கும் பொழுதுதான் அந்த புது பலன் கிடைக்குது நம்மளுக்கு. அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் என்ன செய்றீங்க? பலன் அடைந்து அப்படின்னு சொல்றாரு. பலன் தர்றாரு. அடுத்தது எப்படின்னா, அப்பதான் நீங்க என்ன செய்ய முடியும்? எருசலேம்ல குடும்பத்திலையும், அதான் எருசலேமிலும், யூதேயா முழுவதிலும், சமரியாவிலும், பூமியின் கடைசி பிரிந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். நம்ம பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெறாட்டான்னா நம்ம என்ன செய்ய முடியாது? எங்கேயுமே என்ன செய்ய முடியாது? சாட்சியாக நிற்கவே முடியாது. ஆவியானுடைய உதவி இருந்தாதான், ஆவியான நமக்குள்ள இருந்தாதான் நம்ம சாட்சியாக இருக்க முடியும். அதுதான் நம்ம இந்த நாள்ல தேவனுடைய ஈவை பெற்று நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அடுத்தது என்னன்னா, அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 9 வசனத்துல என்ன செய்யறாருன்னா, அவர் என்ன லாஸ்ட்ல அவர்கள் கண்களுக்கு எல்லாரும் இருக்கும்போது அவங்களுடைய கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் இயேசு என்ன செஞ்சு எடுத்து கொண்டதுன்னு சொல்லி பாக்குறோம். அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்யறாங்க? எல்லாருமே 14 வசனத்துல ஒருமனப்பட்டு ஜெபத்துல எல்லாருமே இயேசுவின் தாயாயும் மரியாள் எல்லாரும் சகோதரர் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்துல வேண்டுதலும் தரித்து இருக்கிறாங்க. அப்போ ஆண்டோட சமூகத்துல நம்ம தரித்து இருக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஏதோ ஒரு 5 நிமிஷம் ஜெபத்துல நம்ம என்ன செய்ய முடியாது? ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. அடுத்து எப்படின்னா, அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல 17 வசனத்துல என்ன வசனம் கொடுத்திருக்காருன்னா, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்க குமாரரும் உங்க குமாரத்திலும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்டில் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லி அந்த சொல்றாரு. அப்போ கடைசி நாட்கள்னா, இப்ப நம்ம எல்லாருமே கடைசி நாட்கள்ல தான் வந்து இருக்கிறோம். அதனால எல்லார் மேலையும் நம்ம மாம்சமான யாவர் மேலும் சொல்லி சொல்றாரு. நான் என் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அந்த ஆவியா ஊற்றப்படணும். நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அபிஷேகத்தால என்னை நிரப்புங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்னா, அந்த ஆவியானுடைய சமூகத்துல காத்திருக்கணும். அதிகாலையில காத்திருக்கணும். நம்ம நேரப்படும் பொழுதெல்லாம் நம்ம காத்திருக்கும் பொழுதுதான் அன்று என்ன செய்வாரு? நம்முடைய குமாரர் பிள்ளைகள் மேல, குடும்பத்துல பிள்ளைகள் மேல,
அஹ் உம் பிள்ளைகள் என்ன செய்வாங்க, அவர் ஆவிய ஊற்றுறாராம். அப்பதான் அவங்க என்ன செய்வாங்க, தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. வாலிபர்கள் என்ன செய்வாங்க, தரிசனங்களை அடைவார்கள்னு சொல்றாரு. வாலிபர்களும் தரிசனங்களை அடைவார்கள். மூப்பர் சொப்பனங்களை காண்பாங்கன்னு சொல்றாரு. இப்போ அப்படி நம்ம இந்த ஆவியானவர் நம்ம மேல ஊற்றப்படும் பொழுது, நம்ம நம்முடைய அந்த ஆசீர்வாதம் நம்முடைய சந்ததிகளுக்குள்ளே என்ன செய்யுது, ஊற்றப்படுது. குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படுது. அப்பதான் அந்த குடும்பத்துல எப்படி இருக்குதுன்னா, தெய்வீக சமாதானம். தெய்வீக சமாதானத்தை ஆண்டவர் என்ன செய்றாரு, நம்மளுக்கு தர்றாரு. அந்த தெய்வீக சமாதானத்தை அடிமை குடும்பத்தார் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். நாங்க கர்த்தருடைய பெரிதான கிருபையினால அந்த அடிமை ஆவியானவருடைய பிரசனத்துல இருக்கிறதுனால அன்று எங்களுக்கு அந்த கிருபைகளை என்ன செஞ்சிருக்காரு, தெய்வீக சமாதானங்கிற கிருபைகளை அன்று எங்களுக்கு மேல ஊற்றி இருக்கிறாரு. அடுத்து எப்படின்னா, அந்த மாம்சமான யாவருமே நான் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொன்னது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம். அவங்க பெந்தேகோஸ்தே என்ற ஒரு நாள் வந்தபோது எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். ஒரு மனம் எங்க இருக்குதோ அங்கதான் என்ன வந்து விடுதலை உண்டு. அவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்திருந்த பொழுது என்னன்னா, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதிய ஒரு முழக்கம் உண்டாகி அவங்களுக்கு இருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த வீடு முழுவதும் அந்த ஆவியானுடைய பிரசனம் அந்த வீடு முழுவதையும் நிரப்பிச்சு. வீடு முழுவதும் நிரப்பிச்சு. அந்த வல்லமை வீடு முழுதும் நிரப்பிச்சு, அல்லாமல் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் ஒரு காணப்பட்டு அவர்கள் மேல் வந்து ஒவ்வொருவர் மேலும் வந்ததுதான். ஆவியானுடைய அபிஷேகம் அவங்க ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் என்ன செஞ்சாரா வந்து அமர்ந்தாரா. அப்பிறகு 4ஆம் வசனத்துல எப்படி இருக்குன்னா, அவர் எல்லாரும் பரிசுத்தாவில நிரப்பப்பட்டு ஆவியான தங்கள் தந்தர்ல வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினாங்கன்னு இருக்குது. ஆவியில நம்ம நிரப்பப்படும் பொழுது ஆவியானவர் என்ன செய்யறாருன்னா, நம்மளுக்கு ஆவியின் வரங்களை தர்றாரு, ஆவியின் கனிகளை தர்றாரு, ஆவியின் சிந்தைய தர்றாரு நம்மளுக்கு. அந்த ஆவியின் வரங்கள்ல அந்த அவங்க அந்நிய பாஷையில ஜெபிக்கும் பொழுது அது என்ன சொல்லி ஜெபம்னா, அந்த அந்நிய பாஷை ஜெபிக்கிறாங்கன்னா 11ஆம் வசனத்துல விளக்கம் கொடுக்குறாங்க எப்படின்னா, ஆண்டுடைய வார்த்தை அது எப்படி இருக்குன்னா, நம்முடைய பாஷைகளில் இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. அந்த அந்நிய பாஷை எப்படின்னா தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறாங்க. இப்ப அந்நிய பாஷை நிரம்பி ஜெபிக்கும் பொழுதுதான் அந்த பிளெஸிங் என்ன செய்யுதுன்னா, நம்முடைய குடும்பத்துல என்ன செய்யுது, ஊற்றப்படுது. அப்படி எங்களுடைய ஸ்கூல்ல டீச்சர்ஸ் வந்து ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே நான் அந்த டீச்சர்ஸ் ஜெபிப்பாங்க எப்படின்னா, அப்பா ஏசப்பா நாங்க மாம்சத்துல ஜெபிக்க கூடாதப்பா, ஆவியின் சிந்தையோடு நான் ஜெபிக்கணும் ஏசப்பான்னு சொல்லி அந்த பிள்ளைகள் என்ன செய்யும், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம், அந்த ஆவியை எங்களுக்கு ஊற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கேட்பாங்க. ஆவியினால எங்களை நிறைத்தருள் இசப்பான்னு சொல்லிட்டு அந்த ஆவிக்குரிய அபிஷேகத்தால நிறைத்தருள்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஜெபத்துல என்ன செய்யறாங்க, அந்த டீச்சர்ஸ் என்ன செய்யறாங்க, ஜெபத்துல கேட்கறாங்க. அப்படி இந்த என்ன மாம்சமா யாருமே ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி வசனத்தின்படி எங்க மேலயும் அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பான்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அந்த ஜெபம் பண்ணும் பொழுது அந்த டீச்சர்ஸ் என்ன செய்யறாங்க, ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட அந்த கிருபைகளை என்ன செய்யறாங்க. இதுதான் நம்ம என்ன செய்யறோம்னா, பிதாவின் வாக்குத்தத்தம் பரிசுத்த ஆவி என்று நாம் எதை பெற்றுக்கொள்ளணும்னா, நம்ம பிதாவின் வாக்குத்தத்தமான பரிசுத்தாவி என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள வரும் பொழுதுதான் நம்ம என்ன செய்யறோம், பலன் அடைகிறோம். எப்படி குடும்பத்துல, வேலை ஸ்தலத்துல, சபையில, ஊழியத்துல எல்லா இடங்களிலும் நம்ம என்ன செய்வோம், அப்படின்னு சாட்சியாக இருக்க முடியுது. நம்ம அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம புதிய புதிய அபிஷேகத்தால் நிரப்பப்படணும். நம்மகிட்ட ஆண்டுட்டு நம்ம கேட்கணும், ஜபாவி அபிஷேகத்தால, சுவிசேஷ அபிஷேகத்தால, யுத்த அபிஷேகத்தால என்னை நிரப்புங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த அபிஷேகத்தை நம்ம பெற்று வாழும் போதுதான் நம்ம ஆத்துமாக்களை என்ன செய்ய முடியுது, ஆதாயப்படுத்த முடிகிறது. கர்த்தர்தாமே இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நம்மளுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கிறோம்னா, ஆவிக்குரிய தேவனுடைய ஐஸ்வர்யத்தை நம்ம பெற்ற தேவனுடைய ஐஸ்வர்யத்தை பெற்று நம்ம ஒவ்வொருவரும் அந்த இது நம்ம பெற்றிருக்கிறோம்னா தேவனுடைய ஈவு. இந்த தேவனுடைய ஈவை பெற்ற நம்ம குடும்பத்துல நம்ம என்ன செய்கிறோம், நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாட்களை நம்ம தியானித்து நம்ம அதன்படி செய்யும் பொழுது நம்ம குடும்பத்துல தெய்வீக சமாதானமும் சந்தோஷமும் கிருபையும் பெற கிருபை செய்வார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம் ஜெபம் செய்வோம்.
துதிக்கிறோம்ப்பா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கணும் ராஜா, ஸ்தோத்திரிக்கணும் ராஜா. அப்பா இவ்வளவு நாள் நேரமும் தகப்பனே ஸ்தோத்திரிக்கணும் ராஜா. குடும்ப தரிசன அப்பா மிஷினரி கூடுகைக்குள்ள கலந்து கொண்டு உம்முடைய வார்த்தையை நாங்க பகிர்ந்து கொடுக்க செய்த கிருபைக்காக நன்றி சுவாமி. அப்பா ஸ்தோத்திரையா உங்க ஜீவனுள்ள சாட்சிய அப்பா நீங்க அப்பா ஸ்தோத்திரையா கேட்கிறீங்க ராஜா. அப்பா ஸ்தோத்திரையா ஆண்டவரே கேட்டு ஒவ்வொரு சகோதர சகோதரி குடும்பங்களையும் அப்பா ஸ்தோத்திரிக்கணும் ராஜா. நீர் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை இரக்கத்தின் ஐஸ்வர்யம் அப்பா ஸ்தோத்திரிக்கணும் ராஜா. அப்பா கிருபையின் ஐஸ்வர்யம் மகிமையின் ஐஸ்வர்யத்தை பெற்று அப்பா கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொன்னீங்களா ராஜா. இது தேவனுடைய ஈவு. இந்த தேவனுடைய ஈவை ஒவ்வொரு குடும்ப பிள்ளைகளும் ஆண்டவரை பெற்று சாட்சியாக குடும்பத்திலையும் வேலை ஸ்தலத்திலையும் ஊழியத்திலையும் செயல்படக்கூடிய அப்பா அந்த ஆவியானுடைய பிரசன்னத்தை அவங்க உணரக்கூடிய ஒவ்வொரு நாளும் அப்பா மாம்சமான யாவர் மேல் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களா ராஜா. ஒவ்வொருவர் மேலும் எங்க மேல உங்க தேவ ஆவியை ஊற்றி அப்பா ஸ்தோத்திரம் ஆவியானவருடைய பிரசனத்துக்குள்ள ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் மூடிக்கொள்ளுங்கப்பா, மூடிக்கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்திரிக்கணும் ராஜா. அப்பா நீங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லா பலவீனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போவதற்காக ஸ்தோத்திரப்பா. எல்லாருடைய பாடுகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அது நீங்கி போவதற்காக ஸ்தோத்திரம். நன்மையாய் அவங்களை நீர் திருப்தியாக்குவதற்காக ஸ்தோத்திரையா. நசனா இயேசுவே தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவரையும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குனவரை சுற்றி திரிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமாண்டவரே அதே அபிஷேகம் அதே வல்லமை அப்பா ஸ்தோத்திரையா எங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆட்கொள்ளட்டப்பா. அந்த ஜூம் மீட்டிங்ல அட்டன் பண்ண ஒவ்வொருவரையும் அந்த பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகம் வல்லமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டப்பா. கிருபை உண்டாகட்டப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவன் ஒருவருக்கு செலுத்துகிறப்பா. மகிமையின் தேவன் ஒருவருக்கு செலுத்துகிறோம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கு செலுத்து. இன்ப இயேசு கிறிஸ்தால் கெஞ்சி கேட்டிருக்கும் பிதாவே. ஆமென். கலந்து கொண்ட அனைத்து சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ பிரதர்ஸ். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ.